இந்த மணலை அள்ளி அப்படி இருங்க, அப்படி இருங்க, இங்க பாருங்க. இந்த மணலை அள்ளி அள்ளி நம்ம கொண்டு போய் விற்கிறோம். அவன் என்ன சொல்றான், நமக்கு புத்தால்தனமா நம்மகிட்ட என்ன கேள்வி எழுப்புறான்னா, மணல் அல்லன்னா வீடு எப்படி கட்டுறதுங்கிறான். தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு ஆறுகளில் மணல் அள்ளப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி உடனே நமக்கு எழுது. நமது முன்னவர்கள் எத்தனாயிரம் ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நாம் வாழ்கிறோம். அப்ப இந்த ஆறுகளில் மண்ணள்ளி தீர்த்தமா? இந்த ஆறுகள் எல்லாம் மண்ணு தீர்ந்து போனதா? கோட்டை கட்டி ஆண்டோம், அரண்மனைகள் எல்லாம் கட்டி வாழ்ந்தோம், பெரிய பெரிய வீடுகளை கட்டி வாழ்ந்தோம். அப்போதெல்லாம் ஆறுகளில் இந்த மணல் மொத்தமாக அள்ளி முடிக்கப்படாத போது இப்போது மட்டும் ஏன் தீர்ந்து போனது என்ற கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். தமிழக மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அள்ளப்படாமல் பிற மாநிலங்களில் மணல் தேவைக்கும் உலக நாடுகளின் மணல் தேவைக்கும் அள்ளி விற்கப்பட்டது. ஆற்றின் மணல் காசாக பார்க்கப்பட்டது. அன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வரும்போது ஒருபடி அரிசி 3 ரூபாய்க்கு நான் போடுவேன் என்று சொல்ல போது இவர்கள் எல்லாம் என்ன அண்ணா அப்படி சொல்கிறார், அரிசி 3 ரூபாய்க்கு போடுவதற்கு என்ன படி அரிசி 3 ரூபாய்க்கு போட ஆற்று மணலா என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு படி அரிசி இலவசமாக இந்த திராவிட அரசுகள் கொடுக்கிறது, ஆற்று மணல் 1000 ரூபாய்க்கு விற்கிறது. எப்படி இருக்கு? இப்போ எவ்வளவு நீங்க பாருங்க, ஏரி குளம் வெட்டுங்கடானா ஆத்துக்குள்ள ஏரி குளம் வெட்டிருக்கான் பாருங்க. இந்த பாருங்க 3 அடி தான் மண் அல்லணுங்கிறது அரசினுடைய சட்டம். 3 அடி தான் அல்லணும்னு அவன் இரும்பு கை கொண்டு 30 அடிக்கு அள்ளியிருப்பான். 30 அடிக்கு இரும்பு கை கொண்டு பொக்களை நெந்தரம் கொண்டு அள்ளிக்கொண்டே இருப்பான். பாருங்க வண்டி வண்டியா போகுது பாருங்க, போய்கிட்டே இருக்கு. அவ்வளவும் இதை காசா பாக்குறான். கொண்டு போய் பிற மாநிலங்களுக்கு, இங்கே பாலாற்று மணல் கிடைக்கும், அங்கே தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று எல்லா மாநிலங்களும் எழுதி வைக்கப்பட்டு விற்கப்படுகிறது. இதை அள்ளி தின்றது இந்த திராவிட பெருமக்கள் தான். இது ஒரு சனியன், இது ஒரு சனியன். இந்த 2 சனியனையும் சட்டையா தச்சு கொண்டு இப்ப ஒரு சனியன் சனிக்கிழமை வரும். இத சொன்னதுக்கு தான் அண்ணாவை சொல்லிட்டாரு, எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. இந்த 2 சனியனை தான் சொல்றேன். புரியுதா?